எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா, அவர் போராடலாம் வந்து கூட்டம் சேருது, பயங்கரமாக பேசுகிறாரு, அப்படியே தர தர லெவலில் இறங்கி பேசுகிறாரு, வண்டியில் வேன்லேருந்து இறங்கி தரையில் ரோட்டில் நின்று பேசுகிறாரு, அப்படிலாம் பேசுகிறாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் வச்சு வந்து இந்த கருத்து கணிப்பில் எனக்கு உடன்பாடே கிடையாது. கடந்த காலத்து கருத்து கணிப்பு வந்து சிலது வெற்றி அடைஞ்சிருக்கு, பலது தோல்வி அடைஞ்சிருக்கு. இங்கே பல பேர் உருட்ட ஆரம்பிச்சிட்டான். அந்த யாரெல்லாம் வந்து மீடியா கைவசம் வச்சுருக்கிறானோ அவங்க அத்தனை பேருமே நான் கேட்டால் நான் வந்து கருத்து கணிப்பு வெளியிடுறேன்னு சொல்லிட்டு இவங்க எங்கே போய் சாம்பிள் எடுக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. நீங்கள் வந்து 1,00,000 வாக்கு என் கணிப்பு நான் சொல்கிறேன், என்னுடைய கருத்து நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 1,00,000 ஓட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருக்கு போய் விழும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, முடிவு பண்ணுறீங்களோ, நீங்கள் சொல்கிறீங்களோ, அங்கே நீங்கள் சாம்பிள் எடுக்கும்போது குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு 10,000 ஒரு 10% ஒரு 10,000 வந்து நீங்கள் வந்து சாம்பிள் எடுத்துக்கணும். சரி 10,000 உங்களை எடுக்க முடியாமல் ஒரு 1000 ஓட்டு நீங்கள் சாம்பிள் எடுத்துகிட்டு 1,00,000 ஓட்டு விழுன்னு சொல்லிடு. ஒரு 10,000 சொன்னால் நீங்கள் ஒரு 1000 பேர் வந்து நீங்கள் சாம்பிள் எடுக்கணும். சரிங்களா? நீங்கள் வந்து என்ன செய்றீங்க, சாம்பிள் நீங்கள் எடுக்கிறதே தெரியல. நீங்கள் எவ்வளோ சாம்பிள் எடுக்கின்ற அந்த தகவலே இல்லை. நீங்கள் அந்த பைட்டு போய் கேட்டுட்டு ஒரு வேளை ஒரு 10 பேருக்கு கேட்டுட்டு உடனே வந்து முடிவு பண்ணுறாங்களான்னு தெரியல. நிறைய நான் பார்க்குறேன். அதுவும் இப்போது வந்து பாண்டேயோட சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் வேட்பாளர்கள் சொல்லிட்டு வரேன். முழுக்க முழுக்க நல்லா தெரியுது. அப்படியே பச்சையான கற்பனை ஃபீல்டு ஒர்க். அதாவது ஒரு கருத்து கணிப்பு நல்ல ஒரு சிறந்த பத்திரிகையாளர் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு சிறந்த பத்திரிகையாளர் வந்து இந்த கருத்து கணிப்பு நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நேர்மையான கருத்து கணிப்பாக இருந்தால் இவன் எந்தெந்த பகுதியில் எவ்வளோ சாம்பிள் எடுத்தான்றதை எவிடன்ஸோடு காட்டுவான். வித் எவிடன்ஸ்.